என் தங்க பிள்ளையே, இன்று உன் கருப்பண்ணசாமி உனக்கு செய்வினை செய்ய நினைத்த 3 பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, சாதாரணமாக இந்த கருப்பன் இது சொல்லிக்கொண்டு செய்தியை உன்னிடத்தில் சொல்லி உன்னை பயமுறுத்த கூடாது என்றுதான் அதை என்ன செய்வது. சாதாரணமாக செய்வினையாக இருந்தால் அப்பன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிருப்பேன். ஆனால் உன் இல்லத்தில் இருப்பவரின் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டம் போட்டல்லவா இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்தும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து அதை சேர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் தான் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, அப்பன் சொன்னதை கேட்டு உன்னை பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். உனக்கு செய்வினைகளை எல்லாம் செய்ய நினைப்பவர்கள் மிகவும் கொடூரமான மனம் கொண்டவர்கள். செய்வினை செய்யும் போது சிலர் தெரியாமல் ஏதோ ஒரு கோபத்தில் செய்வார்கள். ஆனால் அதை அப்படியல்ல, தெரிந்தேதான் உனக்கு அதை செய்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வம்சங்கள் இருக்கக்கூடாது. எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழாமல் கஷ்டத்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இவருடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு மட்டமானது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, கருப்பன் இதையெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாக கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த செய்வினை செய்பவர்கள் நினைப்பவர்கள்தான், வேறு யாரும் கிடையாது. இத்தனை காலமும் உன்னுடைய குடும்பத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்தான். சிலர் காலமாக அவர்களுக்கு இந்த உறவுகளின் இடையில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு விலகி இருக்கிறார்கள். ஆனால் பழகிய பழக்கத்தை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இதுவரையிலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்களை முழுமையாக வெறுத்தது கிடையாது. ஆனாலும் அவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு தான் உன்னிடத்தில் பழகி இருக்கிறார்கள். அப்படி எண்ணும் போது அதையெல்லாம் உன்னால் சற்றென்று ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இப்படி என்னிடத்தில் பழகியவர்களா இதை செய்கிறார்கள், இவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்ததா என்ற சந்தேகம் உனக்கு வர ஆரம்பித்து விட்டதல்லவா? இவர்களுடைய மனதில் எந்த ஒரு உண்மைகளும் இல்லை. அவர்களின் வார்த்தைகளை முழுமையாக பொய்யாக்கத்தான் இருக்கின்றது. இது நாள் வரையிலும் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவரிடத்தில் நீ வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாய். நீ சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அதையெல்லாம் தெரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவராக அல்லவா நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இது போன்ற எண்ணங்களோடு உன்னை தேடி வந்தவர்கள், இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வந்தவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விட்டார்கள். இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து விட வேண்டும். இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உனக்கு அறிவுறுத்தியே உன் அப்பன் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு எப்பேற்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. இந்த சூழ்ச்சியில் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியாமல் நீ திக்கி திணறி கொண்டிருக்கின்றாய். இவர்களின் சூழ்ச்சியான எண்ணங்களை மட்டும்தான் சற்றென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமலும் இருக்கின்றாய். உடன் இருந்து கொண்டு இவர்கள் நிச்சயமாக அதை எப்படி நம்மால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும்? அதனால் என் குழந்தை, இந்த கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கில் இருக்கின்ற உண்மைகளை நீயாகவே சிந்தித்து பார்த்து ஒத்துக்கொள்வாய். அப்பன் தேவையில்லாமல் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும்
யோசிக்க வைப்பது கிடையாது. இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அதற்கான தீர்வினை நீ பெற்றுவிடத்தானே வேண்டும். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த கருப்பணசாமி தருவதெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு இதை செய்பவர்கள் ஒருவரல்ல, இருவரல்ல, 3 பேர் சேர்த்துதான் இந்த செய்வினைகளை எல்லாம் செய்ய துணிந்தார்கள். ஏனென்றால் கட்டாயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த தீமைகள் எல்லாம் புரியாமல் போய்விட்டதே என்று எண்ணி மன வருத்தப்படாதே. இனிமேலும் இவர்களை எல்லாம் நம்பியும் இருக்காதே. அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கவனமாக நீ நடந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெகு தூரம் விலகி செல்ல தொடங்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, உனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். என் பிள்ளையே, அவர்கள் இதற்கு முன்பு உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் உன்னிடத்தில் கவனமாக சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையே, தினமும் உன்னிடத்தில் இவர்கள் பேசுவார்கள். உன்னிடத்தில் அக்கறை கொண்டு எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள். அவர்களின் வாழ்க்கையில் நடப்பதையும் உன்னிடத்திலேயே வெளிப்படையாக சொல்வார்கள். இப்படி இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி இவர்கள் வெளிப்படையாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக இருந்ததற்கு காரணம் தம் வாழ்க்கையை பற்றி சொன்னால்தானே நீ நம்புவாய் என்று, உன் வாழ்க்கையை பற்றி அவரிடத்தில் வெளிப்படையாக சொல்வாய் என்று. இந்த ஒரே ஒரு காரணத்திற்கு தான் அவர்கள் உன்னிடத்தில் இந்த வெளிப்படையாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். எவ்வளவு விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதையெல்லாம் நீ வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டாய் என்று. ஒருவேளை நாளை உனக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்தால் கூட நீ ஒருபோதும் அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டதனால்தான் இத்தனையும் உன்னிடத்தில் அரங்கேற்றி இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் ஒரு நாளும் அவர்களை பற்றி யாரிடத்திலும் தவறாக சொன்னது கிடையாது. உனக்கும் அதே நம்பிக்கைதான் அவர்கள் மீது இருந்தது. உண்மையாகவே நட்பு, உண்மையான உறவு என்றால் பின்னால் நமக்கு பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ வந்துவிட்டால் கூட ஒருபோதும் அவரிடத்தில் சொன்ன ரகசியத்தை நான் காப்பாற்ற வேண்டும். இந்த சந்தர்ப்பந்தான் என்று சொல்லி யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தி விடக்கூடாது. இந்த விஷயத்தில் நீ கவனமாகத்தான் நடந்து கொள்கிறாய். ஆனால் அவர்கள் அப்படியல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உன்னுடைய வெற்றியின் ரகசியம் மற்றவரிடத்தில் சொல்லிவிடுகிறார்கள். அதன் பிறகு உன் மீது தேவையற்ற வீண்பலியையும் அவதூறுகளையும் அங்கே சுமத்தி விடுகிறார்கள். என் பிள்ளையே, இவர்களுக்கிடையே எண்ணங்களும் செயல்களும் உனக்கு எதிராகத்தான் நினைத்து உன் வாழ்க்கையில் இவர்கள் சோதனைகளை தான் தந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் உனக்கு நன்மைகள் தொடர்ந்து நடக்கிறது, நீ நன்றாக இருக்கிறாய் என்பதையெல்லாம் இவர்கள் தெரிந்து கொண்டு அங்கே பொறாமையும் பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாம் எத்தனையும் தீங்கினை செய்தாலும் இவர்கள் வளர்ந்து முன்னேற்றத்தை தடுக்க முடியவில்லையே என்று அவர்கள் சிந்தனையில் பிறகுதான் இப்போது சேவினைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கும் வந்து விட்டார்கள். மிக பெரிய சதி திட்டத்தை அங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, இந்த விஷயத்தை எல்லாம் இந்த கருப்பணசாமி உன்னிடத்தில் தெரிவிப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த கருப்பணசாமி பல நன்மைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்கள் நல்ல எண்ணங்களோடு தான் இருந்தார்கள். இப்போது அவர்கள் தீங்கான எண்ணங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்பன்தானே அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை முடிவுக்கு வந்து விட்டேன். இவர்கள் உனக்கல்லவா தீங்கு செய்து விட்டார்கள். என்னுடைய அன்பான குழந்தை அல்லவா நீ, உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இப்படிப்பட்ட சேவினைகளை செய்ய வேண்டும் என்று இவர்கள் துணிந்து விட்டார்கள்.
இனிமேலும் அவர்களை விட்டுவிட மாட்டேன். அதனால்தான் உன்னை எச்சரிக்கை செய்துவிட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இவர்கள் 3 பேரும் உடன் பிறந்தவர்கள். அதாவது அக்கா, தம்பி, அவருடைய பிள்ளை. நான் சொல்வது முக்கியமான 3 பேரை மட்டும்தான். அவர்களை சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் மற்றும் அவருடைய பிறந்தவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அவரவர்க்கெல்லாம் இந்த செய்வினைகள் செய்கின்ற விஷயத்தில் வெளிப்படையாக இருக்கவில்லை. ஆனாலும் இந்த 3 பேர்தான் வெளிப்படையாக அதை செய்ய நினைத்து உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டு இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த கருப்பணசாமிக்கு கண்களுக்கு தென்பட்ட பிறகு அதை நான் அப்படியே விட்டு விடுவேனா? அதை நான் உனக்கு செய்வதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அப்படியே உன் இல்லத்திற்கு வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் என்னை தட்டியோ, உன் குலதெய்வத்தினை தாண்டியோ, உன் இஷ்ட தெய்வங்களை தாண்டியோ தான் உள்ளே நுழைய வேண்டும். ஆனால் அதுவெல்லாம் ஒரு நாளும் சாத்தியம் கிடையாது. இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தெய்வத்தின் நம்பிக்கையோடு இருக்கின்ற உன் இல்லத்தில் ஒரு நாளும் செய்வினைகள் தங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த கருப்பணசாமி உனக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நடக்காதபடி நீ புரித்து பார்த்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் எந்த ஒரு பொருளையும் முழுமையாக வைத்துவிட்டு உன் வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டால் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளின் ஓட்டம் எடுக்கும் அல்லவா? அது மட்டுமல்ல, இனி எந்த ஒரு தீய சக்திகளும் உள்ளே வரவிடாமல் அது தடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் உன் இல்லத்தில் நன்றாக துடைத்து விட்டு மஞ்சளும் கல்லுப்பும் வேப்பிலையும் கலந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் நீ தெளித்து விடு. பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டை துடைக்க மாட்டார்கள். அதற்கு முதல் நாளே அதை துடைத்து விடுவார்கள். என் தங்க பிள்ளையே, அதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த நீரை உன் இல்லம் முழுக்க நீ தெளித்து விட்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் நின்று எந்த சேவினைகள் இருந்தாலும் வெளியிலிருந்து உள்ளே வர நினைத்தாலும் சரி, அதுவெல்லாம் நிச்சயமாக உள்ளே வரவும் முடியாது. உள்ளே இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியே ஓடிவிடும். நீ தெளிக்கின்ற இந்த நீரை துளியானது உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியை ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுவிட செய்துவிடும். உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் பறிக்க நினைத்த உயிர் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தலைவரின் உயிர், அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் ஒரு மிக பெரியவரின் உயிர். அவரின் உயிரை பறித்து விட்டோம், ஆனால் அதனை சொல்லியேதான் இவர்களை மட்டம் தட்டி விடலாம் என்று நினைத்தார்கள். நீங்க செய்த தவிர இவருடைய உயிர் போய்விட்டது, நீங்கள் தான் எங்களுக்கு துரோகம் செய்தீர்கள் என்று வெளிப்படையாக சொல்லிவிடலாம். அதற்காகத்தான் இவர்கள் இந்த முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இது என்னவாக மாறியிருக்கிறது என்று தெரியுமா? அதனால் அவர்கள் எதை உனக்கு செய்ய நினைத்தார்களோ அது அவர்களுக்கு குடும்பத்திற்கே திரும்பி சென்றிருந்தது. நிச்சயமாக உயிரை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தம்முடைய ஆசை கிடையாது. அதில் நமக்கு எந்த ஒரு கசப்பும் கிடையாது. அதனால் அவரின் குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவருக்கு ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதை கண்ட பிறகாவது அதை திருத்தி விடலாம். செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்து மீண்டும் இந்த தவறினை அவர்கள் செய்யக்கூடாது. இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இதையெல்லாம் அவர்கள் மனம் வருத்தத்தான் அடையத்தான் போகிறார்கள். அப்படி அவர்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கும் போது இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு எதையுமே இல்லாமல் தனிமையில் விட்டுவிடத்தான் போகின்றது. அதன் பிறகு நிம்மதி இல்லாமல் அவர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் தவித்து நிற்கப் போகிறார்கள். நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது, நிம்மதியாக தூக்கமும் வராது. என் குழந்தையே, உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவரின் வாழ்க்கை யாருமே இல்லாத அனாதை போல மாறிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்.
அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் அத்தனையுமே உன் குடும்பத்திற்கு சென்று சேரும் என்பதையும் உண்மை. இதிலிருந்து உன் வாழ்க்கை காப்பாற்ற பற்றி கொள்ள இந்த கருப்பன் சொன்ன விஷயத்தை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்திலும் சரி, உன்னுடைய உள்ளத்திலும் சரி, நேர்மையாகத்தான் எப்போதும் உருவாகும். மஞ்சளும் கல்லுப்பும் வேப்பிலையும் இவை மூன்றும் கலந்த நீரை நிச்சயமாக உன் இல்லத்தில் தெளிப்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அரங்கேற்றத்தான் போகின்றது. உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களையும் மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக அழியதான் போவார்கள். உனக்கு தெரிய வேண்டுமல்லவா என்று நினைத்தவர்களுக்கு இந்த கருப்பணசாமி இடத்திலிருந்து தண்டனை கிடைக்கப் போவது உறுதி. அதனால்தான் எதற்காகவும் கலங்காமல் இரு. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.